சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேற்தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக அரிசிப்பாறை, ஈத்தங்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் காட்டாற்று நீரோடைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் சுருளி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அருவியின் நீர் அளவை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மலையோர பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பேச்சுப்பாறை அணையிலிருந்து 500 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கோதையாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 100 அடி கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்டம் 97 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணைக்கு வரும் 14,160 கன அடி நீர் அப்படியே உபரி நீராக பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் பவானி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அடி உயரம் கொண்ட உடுமலை அமராவதி அணையின் நீர்மட்டம் 88 அடியை எட்டியதால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து 6000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ஆற்று பகுதிக்கு செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணைக்கு 7500 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நீர்வரத்தை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். புதன்கிழமையன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வரும் 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை புதனன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.